தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் மெய்ஞானபுரம் பஜார் பகுதியில் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் வழங்கினார். இதையடுத்து உரையாற்றிய அவர், திமுக MP கனிமொழி தூத்துக்குடி மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்றும் ஓட்டுக்கு 300 ரூபாய் வழங்கியது மட்டும்தான் அவரது சாதனை என்றும் குற்றம் சாட்டினார். விழாவில் தலைமை கழக பேச்சாளர் தீப்பொறி முருகேசன், நெல்லை கபாலி, உடன்குடி ஒன்றிய பொறுப்பாளர் உரக்கடை குணசேகரன், உடன்குடி கழக செயலாளர் தாமோதரன், மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் அமிர்தா மகேந்திரன், செட்டியாப்பத்து ராம்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 300 ரூபாய் கொடுத்தோம்னா 2 நேரம் ஓட்டு போட்டு முதல் ட்ரிப்புக்கு நிற்கும் போது ஒரு 300 ரூபாய் தான் கொடுத்துச்சு. எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. அந்த அம்மா வந்து என்ன பண்ணிச்சு? எதுவுமே பண்ணல. இப்பவும் வந்தது 300 ரூபாய் கொடுத்துச்சு, எல்லாரும் ஓட்டு போட்டாச்சு. அதனால அந்த ஒரு 6 வருஷமா இன்னைக்கு அது தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கு. எந்த திட்டமுமே செய்யல. திமுகவை இடையில வந்து சேர்ந்ததுதான் கருணாநிதி. இன்னைக்கு பாருங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆரால இன்னைக்கு முதலமைச்சராக்கப்பட்டு திமுகவுக்கு தலைவராகி இன்னைக்கு ஒரு மன்னராட்சி நடக்கும். திமுக கேட்க விரும்புறேன். இந்த கட்சியில வேற ஸ்டாலின் கருணாநிதி குடும்பத்தை தவிர வேற யாருமே தலைமை இருக்கா தகுதி கிடையாதா? கருணாநிதி மகன் ஸ்டாலின், அவருக்கு மகன் உதயநிதி ஸ்டாலின், அதுக்கு பிறகு இன்பநிதி வந்தாலும் நான் ஏற்றுக்கொடுவேன்னு சொல்லி யாரு சொல்றா? துரைமுருகனே சொல்றான். திமுக அவ்வளவு முட்டாள்கள், அவ்வளவு அடிமைகளா. அதனாலதான் மன்னராட்சின்னு எல்லாரும் சொல்றாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் சொல்றாங்க. இப்ப நான் தமிழ்நாட்டில் நடக்கிறது ஒரு மன்னராட்சி.